உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாழ்க்கையில் நேர்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா விருச்சிக ராசிக்காரர்கள் நம்மள்ட்ட வேலைக்கு வச்சு பார்க்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆஃபீஸில் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, பணியாளராக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியுடைய உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது. உண்மையாக சின்சியராக உழைக்கிறவங்க. ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கார அம்மா கேட்டால் கூட இருக்கிற நண்பன் கேட்டால் கூட இல்லை என் குணம் இப்படித்தான், அப்படி தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் உழைப்பேன். ஏன் அந்த ஆள் சம்பளம் கூட தர மாட்டேங்கிறான், அவனுக்கு போய் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. சம்பளம் தரா இல்லை, அது வேறு இது வேறு. அவன் சம்பளம் தரல, எனக்கு வருத்தம் தான், ஆனால் நான் உண்மையாக உழைப்பேன் அப்படிங்கிற மனிதர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ல் உட்கார்ந்துருக்காருங்க. கொஞ்சம் கவனமாக தானங்க நம்ம இருக்க வேண்டி இருக்கு. மாதம் முழுவதுமே உங்களுடைய சுய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு எதிராக பல பேர், நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கீங்க ஆஃபீஸில், உங்களுக்கு எதிராக பல பேர் போராடுவாங்க, உங்களுக்கு எதிராக சில பேர் குரல் கொடுப்பாங்க, நீங்கள் அசர மாட்டீங்க. செவ்வாய் போய் 8ல் உட்கார்ந்துருக்குன்னா சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம். குறிப்பாக வயது சம்பந்தப்பட்ட பகுதிகள், கல்லீரல் பிரச்சனைகள், அதே மாதிரி எலும்புகளில் பிரச்சனை, அப்படி உடம்புல ஜாயின்ஸ்லையோ இடுப்புலையோ பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். குடல் இறக்கத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குங்க, அப்படிலாம் கூட சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆனாங்க எல்லாம் இருக்குங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ஏன் சொல்லுங்க? குரு, உச்ச குரு உங்களை பார்க்கிறார். உச்ச குருவுடைய பார்வை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலை தருகிறதுங்க. இறைவனே நம்மளை பார்க்கிறான் தன்னுடைய சிறப்பு பார்வையினால். அப்படிங்கிற போது நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் விலகுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணலாங்க. 10ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன். அரசு அலுவலகத்தில் பணியாற்றுகிறீங்க, உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படலாம், உங்கள் மீது வழக்குகள் விசாரணைகள் வரலாம். அமைதியா இருக்கு. இறைவனை நம்புங்கள், சிவனை வழிபடுங்கள். சிவனவனின் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கியின் சிவனை வழிபடுங்க. பிரச்சனையெல்லாம் அப்படி விளக்கிறத கண்கூடா நீங்க பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் பிரதோஷ பூஜை நடக்கும் பாருங்க. அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிடணும். பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு திருவாசகம் முற்றோதனம், நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அதை சொல்லும்போது, இந்த திருநெல்வேலி மக்கள் அதை உரத்த குரலில் சொல்லும்போது நீங்களும் கலந்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் விலகும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் செப்டம்பர் 3 மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது உங்கள் படிப்பில். அதே போல திருமண உறவுகளில் உங்களுடைய கணவனிடம், உங்கள் மனைவியிடம் நீங்கள் அனுசரித்து தாங்க இந்த மாதம் போகணும். சில மாறுபாடுகள் இருக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபம் கொடுக்கும். மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் மீண்டு வர போறீங்க. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். 5ல் சனி வக்கரப்பட்டு உட்கார்ந்துருக்கு. குலதெய்வ வழிபாடை செய்தீங்கன்னா தான் தெய்வத்தின் அனுக்கிரகம் இன்னும் நல்லா கிடைக்கும் நமக்கு. அவசியம் அது. அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இரட்டை விநாயகர். இரட்டை விநாயகர் வழிபாடு செய்யுங்க, பெரிய பெரிய வெற்றிகள் வரும்.
உங்கள் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் வெற்றி பெற முடியும், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார், கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீனராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது சரியாகணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.